இன்றைக்கி ஞானஸ்தானம் அப்படின்னா, ஞானஸ்தானம் பேப்டிசம் அப்படின்னால என்ன ஆயிடுது கேட்டிங்கன்னா, எதுக்கெல்லாம் இப்போ ஞானஸ்தானம் தெரியுமா? ஏன் சொல்லுங்கள் ஞானஸ்தானம் எதுக்கு சொல்லு? ஞானஸ்தானம் பாஸ்டர் கல்யாணம் ஆகணும் பாஸ்டர், என்ன பண்ணுங்க? ஞானஸ்தானம் குழந்தை இல்லை பாஸ்டர், என்ன பண்ணுங்க? குழந்தை பெற்றெடுக்கிறதுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க. திருமணம் தடையாகவே இருக்குது பாஸ்டர், என்ன பண்ணுங்க? இப்போ திருப்பதி இந்த மாதிரிலாம் வேண்டிப்பாங்க பாருங்க, மொட்டை போடுறேன், அழகு குத்துக்கிறேன், இப்போ நடப்பயிற்சி பண்ணுறேன் அப்படிலாம் வேண்டிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி கொண்டு வந்துட்டாங்க இப்போ ஞானஸ்தானத்தை. இப்போ இதுக்கு ஞானஸ்தானம் பாஸ்டர், அதுக்கு ஞானஸ்தானம் பாஸ்டர், இதுக்கு ஞானஸ்தானம், அதுக்கு ஞானஸ்தானம். இந்த கையெல்லாம் என்ன பண்ணாது, உள்ள ஓடிடுது, வேக வேகமாக ஓடிடுது இல்லை? ஞானஸ்தானம் என்பது எதற்கு? என்ன பண்ணா, இது சடங்காச்சாரி மாதிரி கொண்டு வந்தாங்க ஞானஸ்தானத்தை. ஆனால் ஞானஸ்தானம் என்பது எதற்கு? ஞானஸ்தானம் எதுக்குரிய வே? கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்குள்ள நுழையிறதுக்கு ஞானஸ்தானம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பேப்டிசம் இம்பார்ட்டன்ட். இயேசுவே இதை குறித்து சொல்லுகிறார். ஞானஸ்தானம் என்பது சபையினால நியமிக்கப்பட்டதல்ல, ஒரு பாஸ்டரால் நியமிக்கப்பட்டதல்ல, கிறிஸ்துவினால நியமிக்கப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பாருங்களா. ஆமா, நீ ஞானஸ்தானம் அப்படின்னா பல காரியங்கள் இருக்கு. ஒரு பாஸ்டர் சொல்றான், ஓடுற நதியில தான் என்ன பண்ணுமா? ஓடாத நதியில பல. ஆனா ரியாலிட்டியான ஞானஸ்தானம் எது? வேதத்துக்குரிய ஞானஸ்தானம் எது? அதை ஒரு மனிதன் சரியா ஃபாலோ பண்ணுவானா, அவன் ராஜ்யம், அதாவது சிலுவையின் அந்த சுதந்திரத்தின் பலனை அவன் அடைகிறான்.